வணக்கம். நாம் பார்ப்பது குதிரைக்கட்டி குளத்தின் நிலைமை. நான் இப்போது காட்சிப்படுத்துவது இரணியலில் உள்ள 1300 வருட வரலாற்று சிறப்புடன் நிற்கும் ஒரு குளத்தின் தற்போதைய நிலையை பற்றியது. இந்த குளம் பழங்காலத்தில் மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக இருந்தது. சுற்றுப்புற மக்களின் வாழ்வியல் விவசாயத்தில் இக்குளம் பெரும் பங்கு வகிக்கின்றன. இப்போது இக்குளம் பராமரிப்பு குறைவால் சற்று பாழடைந்த நிலையில் உள்ளது. குப்பைகள், மண் அடைப்பு மற்றும் நீர் வடிகால் பிரச்சினைகள் போன்றவை காணப்படுகின்றன. இருப்பினும் இதன் வரலாறு மதிப்பு இன்னும் நிலைத்திருக்கிறது. இரணியல் கொட்டாரம். இந்த குளம் கொச்சி மன்னர் முதல் வேணாடு மன்னர் மார்த்தாண்டவர்மர் ஆட்சி செய்த இரணியல் கொட்டாரம் தொடர்புடையது. இரணியல் கொட்டாரத்தில் உள்ள குதிரைகளுக்கு நீர் அருந்துவதற்கு பயன்பட்ட குளமாகும். இதன் பெயர் குதிரையொட்டுக்குளம் அல்லது குதிரைக்கட்டுக்குளம். இது மருவி குருட்டுக்குளம் என்று அழைக்கிறார்கள். தற்போது நாம் பார்ப்பது இரணியல் கால்வாய் மற்றும் மதகு ஆகும். மதகு திரும்பினால் கால்வாயில் நீர் வாய்க்கால் வழியாக செல்லும். இந்த குளத்திற்கு நீர் ஆதாரம் பேச்சிப்பாறை அணையில் இருந்து வரும் கால்வாய் வழியாக குளத்திற்கு வருகிறது. மழை நேரங்களில் சுற்று வட்டாரத்தில் உள்ள நீர் இக்குளத்தை வந்தடைகிறது. ஈஸ்வரன் குளம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது இந்த குளம் பாசிகளால் நிறைந்துள்ளது. அங்கிருந்து மற்றும் நீர்நிலைகள் வயல்வெளியாக சென்று கடைசியில் வரலாற்று சிறப்பு மிக்க குதிரைக்கட்டி குளத்தை அடைகிறது. இக்குளத்தை சுத்தப்படுத்தி பாசனம் மற்றும் மழைநீர் சேமிப்பு அமைப்புகளை மீண்டும் புதுப்பித்தால் இது மீண்டும் இரணியலுக்கு பெருமை சேர்க்கும். அரசு மற்றும் மக்கள் கூட்டு முயற்சியால் இக்குளம் மீண்டும் உயிர்ப்பெடுக்கலாம்.